நாமக்கல் வெப்படையில் ஏடிஎம் கொள்ளையர்கள் வந்த கண்டெய்னர் லாரி சாலையில் மற்ற வாகனங்கள் மீது மோதிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கண்டெய்னர் லாரி குறித்த மற்றொரு சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரள மாநிலம் திருச்சூரில் நேற்று அதிகாலை அடுத்தடுத்து 3 எஸ்பி ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்டுவிட்டு அங்கிருந்து கண்டெய்னர் லாரியில் தப்பி வந்த ஹரியானா மாநில கும்பல் இங்க நாமக்கல் மாவட்டத்துல காவல்துறையினுடைய என்கவுண்டர் சம்பவத்தில் வந்து அவர்கள் சிக்கினார்கள். அதற்கு முன்னதாக இந்த கண்டெய்னரில் வந்த கொள்ளையர்களின் மீது சந்தேகம் ஏற்பட்டு, ஆனால் அவர்கள் தப்பி வருவது வெள்ளை நிற கிரெட்டா காரில் என்று கேரள மாநில போலீசார் தெரிவித்திருந்த நிலையில அந்த மேற்கு மண்டலம் முழுவதுமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். ஆனால் அதே வேளையில அவர்கள் வரக்கூடிய அந்த கிரெட்டா வாகனம் தமிழக எல்லைக்கு பிறகு அதற்கு பிறகு வரவில்லை. அதற்கு முன்பாக இருந்த கோவை போலீசாரும் அது குறித்த தகவல்களை எதுவும் தெரிவிக்கவில்லை. அப்படியானால் வேறொரு வாகனங்கள்ல இவர்கள் தப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் காவல்துறையினர் இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வரக்கூடிய அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டார்கள். அதன்படி பச்சாப்பாளையம் என்ற அந்த பகுதி, பச்சாப்பாளையம் பிரிவு தேசிய நெடுஞ்சாலையில பவானி குடுதுறையை கடந்து இவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நாமக்கல் மாவட்ட எல்லையில காவல்துறையினர் இது போன்ற சந்தேகத்திற்கிடமான ஒரு கண்டெய்னர் லாரி வருவதை அறிந்து அந்த லாரியை வந்து தடுத்து நிறுத்தி விசாரித்திருக்கிறார்கள். அந்த லாரியில இருந்த கேபின் பகுதியில இருந்த அந்த நபர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்ததோடு அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு வெப்படை காவல் நிலையத்திற்கு அந்த லாரியை வந்து அந்த கண்டெய்னர் லாரியை திருப்பி கொண்டு செல்கிறார்கள் காவல்துறையினர். அப்பொழுது காவல்துறையினரிருந்து பிடியிலிருந்து அவர்கள் அதாவது காவல்துறையிடம் சிக்காமல் இருப்பதற்கு அவர்கள் வாகனத்தை வேகமாக இயக்குகிறார்கள். அந்த கண்டெய்னருக்குள் இருந்த நபர்கள் கொள்ளையர்கள் இருந்ததை அதுவரை காவல்துறையினர் அறியவில்லை. கண்டெய்னருக்குள் இருந்து அவர்கள் சத்தம் எழுப்பியதும் இந்த கண்டெய்னரை ஓட்டிய அந்த நபர் வேகமாக இயக்கிவிட்டு அந்த லாரியை இயக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு முயன்றிருக்கிறார். ஆனால் இந்த சங்ககிரி செல்லக்கூடிய அந்த சாலையில வந்து இது வந்து அகலம் குறைவான குறுகிய சற்று சாலை. இதனால் முன்னால் சென்ற அந்த வாகனங்கள் மீது எல்லாம் மோதி இருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள், வீடியோ பதிவுகள் என பலவற்றை எங்க காவல்துறையினர் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இந்த கண்டெய்னர் லாரியில இவர்கள் வந்து தொடர்ந்து காவல்துறையினர் இவர்களை பின்தொடர்ந்து பிடிப்பதற்கான முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து பொதுமக்கள் அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களை மோதிவிட்டு அவர்கள் சென்றது தெரிய வந்தது. இதுல பல்வேறு சிசிடிவி காட்சிகள் தொடர்ந்து அந்த பகுதியிலே வந்து பொருத்தப்பட்டிருந்த கேமராவில், அந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாகியிருந்த அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி வரக்கூடிய நிலையில் பச்சாப்பாளையம் என்ற அந்த பகுதியிலும் வந்து பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சியை பார்க்கிறோம். காவல்துறையினர் ரோந்து வாகனத்தை கொண்டு வந்து சாலையினுடைய நடுவில் நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சாலை வழியாக வந்தால் அவர்களை வந்து மடக்கி பிடிப்பதற்காக சாலையினுடைய நடுவில் வாகனத்தை வந்து நிறுத்தி விட்டார்கள். அதாவது காவல்துறையினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக வேகமாக அந்த கண்டெய்னரை இயக்கி சென்ற போது உடனடியாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். குமாரபாளையம் காவல்துறையினர், வெப்படை காவல்துறையினர் என பல பகுதிகளில் இருந்தும் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகிறார்கள். காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து எச்சரிக்கை செய்ததுமே அந்த ரோந்து பணிகளில் இருந்த காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு வருகிறார்கள். எந்த பகுதியில் இந்த கண்டெய்னர் தற்பொழுது செல்கிறது, எந்த சாலையில் செல்கிறது என்பதையெல்லாம் உடனுக்குடன் வந்து வாக்கி மூலமாக தொடர்ந்து காவல்துறையினர் வந்து கூறியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காவல்துறையினர் வந்து சுற்றி வளைத்திருக்கிறார்கள். முதலில் வந்து தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலிருந்து வெப்படை நோக்கி இந்த கண்டெய்னரை கொண்டு செல்லும் பொழுது அங்கிருந்து நேராக இவர்கள் சங்ககிரி சாலையில வேகமாக சென்றிருக்கிறார்கள். பின்பு அங்கிருந்து ஒரு யூட்டன் அடித்து மீண்டும் அதே சாலையிலே வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் சன்னியாசிப்பட்டியில் என்ற பகுதியில் வைத்து காவல்துறையினுடைய வாகனங்கள் எல்லாம் சுற்றி வளைத்து அந்த கண்டெய்னரை பிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் வாகனங்களும், இருசக்கர வாகனத்திலும், கார்களிலும் கூட இந்த கண்டெய்னரை வந்து துரத்தி பிடித்து மடக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். முதலில் பொதுமக்கள் இந்த கண்டெய்னரில் வந்த நபர்கள் வேகமாக வாகனத்தை ஓட்டி இடித்து விட்டு செல்கிறார்கள் என்றுதான் இந்த வாகனத்தை வந்து பிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இதில் வந்து இந்த பயங்கர கொள்ளையர்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பின்னர் தான் தெரிய வருகிறது. காவல்துறையினர் துப்பாக்கியை பிரயோகித்து அந்த கும்பலை வந்து பிடிக்கும் பொழுதுதான் பொதுமக்கள் வந்து அந்த பகுதியில வந்து நேரடியாக அதை பார்த்திருக்கிறார்கள். கையில் துப்பாக்கியுடன் காவல்துறையினர் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த பொழுதுதான் இந்த கண்டெய்னரில் செல்லக்கூடிய கும்பல் வந்து பெரும் கொடுங்குற்றத்தை வந்து ஈடுபடக்கூடிய ஒரு கும்பல் என்பதை வந்து பொதுமக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் காவல்துறைக்கு உதவக்கூடிய வகையில பொதுமக்களும் வந்து தொடர்ந்து இருசக்கர வாகனங்களிலும் துரத்தி சென்று பிடிப்பதும் அவர்களை மடக்கி பிடித்த அந்த காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகியிருந்தது.
பொதுமக்கள் பயன்படுத்தி அந்த அருகில் இருந்த கடைகளில் இருந்து எல்லாம் கயிறுகளை கொண்டு வந்து அந்த கொள்ளையர்களை வந்து மடக்கி பிடித்து காவல்துறையிடம் வந்து ஒப்படைத்தார்கள். என்றால் அவர்கள் கையில் வைத்திருந்த கூர்மையான இந்த கொக்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு அவர்கள் காவல்துறையினர் வந்து தாக்க முயன்றதாகவும் நேரில் பார்த்த பொதுமக்களும் வந்து பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வந்து காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கும் போதும் கூட இந்த பயங்கரமான ஆயுதங்களால் அவர் வந்து அந்த கூர்மையான ஆயுதங்களால் அந்த ஆய்வாளரையும் உதவி ஆய்வாளரையும் அவர் தாக்க முயன்றதாகத்தால் தான் இந்த துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் வந்து காவல்துறை தரப்பிலும் வந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த சம்பவம் சுமார் வந்து ஒரு 45 நிமிடங்கள் தொடர்ந்து வந்து இந்த காவல்துறை துரத்தி சென்று அவர்களை மடக்கி பிடிக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அந்த சாலையில சங்ககிரி செல்லக்கூடிய அந்த சாலையில இந்த பல்வேறு இடங்களில் பதிவான இந்த சிசிடிவி காட்சிகளில் இது ஒன்று. இது வந்து காவல்துறையினர் வந்து சாலையின் குறுக்கே வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டதுனால அவர்கள் வந்து சாலையில் இருந்து அவர்கள் விலகி அங்கிருந்த ஒரு சர்வீஸ் சாலையில அவர்கள் வந்து உள்ள நுழைந்து வேறு பகுதிக்கு தப்பிச் செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் பச்சாப்பாளையம் என்ற அந்த பகுதியில பதிவு செய்யப்பட்ட காட்சி. மற்றொரு காட்சி வந்து இந்த சன்னியாசிப்பட்டியை கடந்தவர்கள் செல்லும் பொழுது அங்கிருந்து யூட்டன் எடுத்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் வந்து 4 சாலை சந்திப்பு. அந்த இடத்துல வரும்பொழுதுதான் வந்து முன்னாள் அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது முதலில் மோதி இருக்கிறார்கள். அந்த இருசக்கர வாகன ஓட்டி கண்டெய்னர் வேகமாக வந்து மோதுவதை அறிந்து கொண்டு அவர் அங்கிருந்து தாவி குதித்து அவர் வந்து உயிர் பிழைத்திருக்கிறார். அந்த காட்சியும் அதில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு காரை வந்து வேகமாக இடித்து தள்ளி சாலையினுடைய மற்றொரு பக்கத்தில் கொண்டு சென்று இந்த கண்டெய்னர் லாரி கொள்ளையர்கள் தள்ளி இருக்கிறார்கள். அந்த காரில் இருந்தவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்த சக வாகன ஓட்டிகளும் பொதுமக்கள் தான் ஆத்திரம் அடைந்து அந்த கொள்ளையர்களுடைய கண்டெய்னர் வாகனத்தை காவல்துறையினர் துரத்துவதை விரட்டி செல்வதையும் பார்த்துவிட்டு அவர்களும் வந்து விரட்டி செல்கிறார்கள். வெகு தூரம் இப்படி வந்து இந்த சினிமா காட்சிகளை போன்ற இந்த சேசிங் சம்பவம் என்பது நேற்று நடந்திருக்கிறது. நேற்று நடந்த சம்பவங்களை காவல்துறையினர் வந்து விவரித்தார்கள். அவற்றை எந்த அளவிற்கு இந்த சம்பவம், இந்த சேசிங் சம்பவம் வந்து நடந்திருக்கிறது என்பதை வந்து இந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த சாலையில எவ்வளவு ஆபத்தான முறையில இந்த வாகனத்தை வந்து அந்த கண்டெய்னர் லாரியை வந்து அந்த கொள்ளையர்கள் இயக்கி செல்கிறார்கள். போலீசாருடைய பிடியிலிருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்பதற்காக இந்த கொள்ளையர்கள் வந்து அங்கிருந்து வேகமாக செல்வதை வந்து பார்க்க முடிகிறது. அந்த நபர்கள் அவ்வாறு சென்ற பொழுதுதான் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குமாரபாளையம், வெப்படை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த காவல்துறையினர் மடக்கி பிடித்து ஒரு இடத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் என்பதையும் அதற்கு பிறகு காவல்துறையினர் வந்து விளக்கமாக தெரிவித்திருந்தனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.